நரோட்டோல எது உனக்கு எமோஷனான சீனுன்னா என்னன்னு சொல்லுவேன்? ரொம்ப எமோஷனாக அழுத சீனு. ஏய், இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசியிருந்தேன். மேட்ச்சு நாளைக்கு அடுத்த வாரம் மேட்ச் நடக்க போகுது. திடீர்னு வந்து ரொம்ப ரொம்ப நிறைய சீனு. எதை நான் சொல்கிறது? ஓபிட்டோவா இல்லை நரோட்டோ அவங்க அம்மா கிட்ட பேசுறது, கடைசியில் அவங்க அப்பா அந்த மினோட்டோ போகும்போது பேசுறது, இட்டாச்சி சாஸ்கே அந்த ரீகார்னு அந்த இதில் பேசுகிறது. நிறைய சீன் இருக்குடா, நிறைய சீன் இருக்கு. எதை நான் சொல்கிறது? இந்த சீன் தான் இது எல்லாத்தோட ரொம்ப ஒரு கனமான சீன். அந்த சீன் முன்னாடியே ஒரு ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு முன்னாடியே ஒரு தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது. ஆனால் அந்த ஆள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வந்துடுவான். அவ்வளோ பவர், அவ்வளோ பெரிய லெஜண்ட். அவன் ஒரு நம்பிக்கை இருந்தது, அவன் வந்துடுவான், எப்படி என்ன ஆனாலும் வந்துடுவான் அப்படின்னு. ஆனால் ஒரு நம்பிக்கை நமக்கு குத்துறான் பத்தியா அவன், அந்த கிரியேட்டர் நம்பிக்கை குத்துறான். அவன் வந்து வெளியே வந்துடுவான், பெரிய ஆள். இந்த 6 பேர்லாம் அசால்ட்டாக அந்த பெயினை அடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறான் பாரு. இப்போ அவன் வரத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் அதையும் மீறி அவன் அவன் இந்த அவனோட வில்லேஜை காப்பாற்றணும், நரோட்டோவை காப்பாற்று, அந்த வில்லேஜை காப்பாற்றுறதுக்காக பரவாயில்ல எப்படியோ ஒரு நாள் போகுது உயிர் அப்படின்னு கடைசி நேரத்துலையும் அந்த வில்லேஜுக்காக எஜரா டெத் ஒரு மாதிரி திரும்பி வரக்கூடாதான்னு நினச்சேன்.